கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 4:16 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், பின்பற்றுவேன் பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பாராம சுகம் காண்பேன், பாரன் தேசம் அதில் சேர்வேன். பாராம சுகம் காண்பேன், பாரன் தேசம் அதில் சேர்வேன். ரப்பகல் இலையே ரட்சகர் வெளிச்சமே. ரப்பகல் இலையே ரட்சகர் வெளிச்சமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. தூதர்கள் பாடி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், எங்க சம்பந்தியம்மா ஜெயந்தி அக்கா பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகர்த்தனம் அம்மாள் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். கொலோசியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த நிருபம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு வார்த்தைனா நிருபம். நிருபம்னா லெட்டர். உங்களிடத்திலே, அதாவது கொலோசி சபையிலே வாசிக்கப்பட்ட பின்பு இந்த லெட்டர், அதாவது கொலோசியர் எழுதுற லெட்டர் எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லவோதிக்கேயா சபைக்கு வாசிக்கப்பட்டபடி செய்யுங்க. லவோதிக்கேயாவில் இருந்து வரும் நிருபத்தை நீங்கள் வாசிங்க. அந்த லவோதிக்கேயாவில் வந்த நிருபத்திற்கு அது பைபிள் இல்லை. இப்ப நிருபம் அப்படின்னா ஒரு கடிதம். இப்ப அந்த கடிதங்கிறத எல்லாரும் நிப்பாட்டிட்டாங்க. அந்த காலத்துல நாங்க எங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதுவோம். எங்க அப்பா எங்களுக்கு லெட்டர் எழுதுவாரு. நாங்க அந்த போஸ்ட்மேனுக்காக காத்துக்கிட்டே இருப்போம். போஸ்ட்மேன் என்ன செய்வார்னா அந்த லெட்டரை அது உள்ளதுக்கு போட்டுருவார். அந்த ஸ்பேஸ்ல ஒண்ணுமே இருக்காது. ஒரு சிலருக்கு லெட்டரே வராது. நாங்கெல்லாம் கிட்டலாம் சொல்லுவோம், டே நீயே என்ன செய்ய ஒரு லெட்டர் எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போடு. அந்த போஸ்ட்மேன் என்ன செய்வோம், அந்த லெட்டர் தூக்கி கொண்டு போடுவார் அப்படின்னு சொல்லி. இது ஒரு லெட்டர். அப்பா மகனுக்கு எழுதுற லெட்டர். எத்தனையோ கடிதங்கள் இருக்கு. ஆனா இது எப்படிப்பட்ட லெட்டர்ங்கிறத நம்ம முதல் தியானிக்க இருக்கணும். கடிதமா? எஸ், கடிதம். ஆனா இது என்ன கடிதம்ங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நிருபம், வேத வசனம்னு நம்ம பார்க்க போறோம். 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. 2வது அதிகாரம் 15வது வசனம். 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை. நிருபம் சத்திய வசனம். சத்திய வசனம்னா சத்திய தேவன் நமக்கு எழுதி கொடுக்கிற கடிதம், லெட்டர். நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமான நிறுத்த ஜாக்கிரதையாது. இது யார் யாரெல்லாம் ஊழியம் செய்யறாங்களுக்கோ அது ஊழியம் செய்யாம
அப்படி ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கு. இது கிடையாது. அப்ப வெட்கப்படாத ஊழியக்காரன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போதிக்கிறது பரலோகம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நான் இதை பேசுறது ரெக்கார்ட் பண்றேன், அடுத்து நான் இதை யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஆனா அதை விட பரலோகம் ரெக்கார்ட் பண்ணி அது என்ன சொல்ல வேண்டியதுன்னா, வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறது. நிதானமாய் பகுத்து போதிக்கிறவங்கிறத இங்கிலீஷ் பைபிள் என்ன பண்ணுங்க, ரைட்லி டிவைட், கரெக்டா வெட்டு. உனக்கு சாதகமாக அதை என்ன செய்யக்கூடாது, நீ வெட்டக்கூடாது. உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக, தேவனுக்கு முன்பாக பைபிள் டீச்சர்ஸ் எல்லாரும் நிற்கும் போது ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொல்லணும், நல்லது நீ நிதானமாய் போதித்தாய் அப்படின்னு சொல்லணும். இது லெட்டர்ல இது ஃபர்ஸ்ட் ஒரு காரியம். இந்த கடிதம் வேத வசனம் நம்மை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை கடிதம் தான். தேவனுடைய வார்த்தை வசனம் என்ன செய்யும் அப்படின்னா, எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் தேவனுடைய வார்த்தையானது. இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த பைபிள் தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இதுக்குள்ள ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. அதுக்கு ஜீவன் இருக்கு. இது தேவனுடைய வாயிலிருந்து வரும். அதனால இதுக்கு முடிவே கிடையாது. என் பாட்டி ஸ்வர்ணபயமும் இதான் வச்சாங்க, எங்க அப்பா அம்மா இதை தான் வாசிச்சாங்க. நான் வாசிக்கிறேன், என் மக டீனா வாசிக்கிறான், பேரங்க வாசிக்கிறாங்க. இதுல ஒரு எழுத்து சுழி கூட மாறாது. ஆனா ஜீவன் இருக்கிறதுனால இதுதான் நித்தியத்துக்கு வரக்கூடியது. ஒரு எழுத்து புள்ளி கூட மாறக்கூடாது. உள்ளதான் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும். இது எப்படி உதாரணம், ஒரு பட்டயம், ஒரு நைஃப். இப்ப நான் இங்க ஒரு சர்ஜரி பண்ற மரியாதைக்கு தெரியும், அதை கட் பண்ணான்னா போன் வர போயிடும். அது பேஷண்ட்டை வெட்டுறதுக்கு எங்களை வெட்டுறது கிடையாது. ஆமா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்றேன்னா, நான் அதை வாசிக்கணும், நான் தியானிக்கணும், நான் போதிக்கணும். அப்பதான் நான் உங்களை சிரிக்கணும். இருபுறம் என்னைய வெட்டணும், அடுத்து உங்களே வெட்டணும். எந்த பட்டயத்திலும் கருக்கிலும், கருக்கனா ஷார்ப்னஸ், அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்துமா ஆவி கணுக்களை ஊன்களை பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துறோம். ஆத்துமா ஆவி. இப்போ டாக்டர்கிட்ட போய் என்ன கிடையாது, நான் ஊழியக்காரன், உலக பிரகாரமான டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நம்ம சரீரத்துக்குள்ள ஆவி ஆத்துமா இருக்கான்னு கேட்டா அவர் சிரிப்பார். என்னப்பா இது என்னையாது சரீரம் செத்து போச்சுன்னா சோழி முடிஞ்சு, இதுக்குள்ள ஆவி எங்க இருக்குது, ஆத்துமாக்கு இருக்கு. ஆவினா சுடுகாட்டில் போய் பாரியா அப்படின்னு சொல்லுவார். ஆனா இதுக்குள்ள நமக்கு ஆவி கொடுத்துருக்கிறாரு, ஆத்மா. இந்த ஆத்மா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முட்டை இருக்கு, முட்டைக்கு ஒரு தோடு, அதுக்கப்புறம் வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு. இந்த தோடுங்கிறது நம்முடைய சரீரத்திற்கு அடையாளம். இந்த சரீரத்தை உலகத்தோட கான்டாக்ட் பண்றது கண்கள் ஆண்டர் கொடுத்துருக்கிறார். காது, வாய், டச், இதெல்லாமே கொடுத்துக்க உலகத்தோட கான்டாக்ட் பண்றது. அதுக்குள்ள வச்சிருக்கிறது ஆத்மா, அது வெள்ளைக்கருக்கு அடையாளம். இது ரெண்டு பக்கம் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. மஞ்சக்கரு பக்கம் போகும், ஓட்டு உலக பக்கம் போகும். என்ன அர்த்தம் பண்ணி கேட்டா, நீங்க உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்த ஆத்மாக்கு அது நஷ்டமாகும். ஆனா எப்ப இந்த மஞ்சக்கரு பக்கம் வந்துட்டீங்களோ, அது ஆண்டவரோட ஐக்கியமாயிடும். இந்த மஞ்சக்கருங்கிறதுனா ஆவி, ஆவியானவர் நம்மளும் அவரை கனெக்ட் பண்றது. சரி, இது பிரிக்கிறது இதயத்தின் நினைவுகளையும் யோசனையும் வகையா இருக்கு. உலக மக்கள் எதை யோசிப்பாங்கன்னா, எனக்கு எப்படி லாபம் கிடைக்கும். ஆனா இது அப்படி கிடையாது. சரி, இது எழுதுனது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம் 2 தீமோத்தேயு 3:15. இதை எழுதுனது யார்? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக பரிசுத்த வேதங்களை நீ சிறுவயதிலிருந்து அறிந்து கொண்டு. வேத வசனங்கள் எல்லாம் 16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானாலே. இது என்னடா விளக்குறாங்க. மத்தேயு ஒரு மனிதர், கரெக்ட், சந்தேகம் இருக்கா? இல்ல,
மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் மனிதர்கள். ஆனா தேவ ஆவியானவர் அவங்களை எழுத தூண்டுகிறார். அவங்க ஆவியானவர் சொல்ல இவங்க எழுதிட்டே இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அவங்க மரியாதை இருக்கா, நான் மரியாதை ஒரு டிக்டேஷன் ஒரு லெட்டர் நான் எழுதணும் உட்காருனா அவன் எழுத ஆரம்பிப்பான். நான் என்னென்ன சொல்றேன்னா எழுதிட்டே இருப்பான். நான் சில மெடிக்கல் டேர்ம்ஸாக சொல்லிகிட்டே இருப்பேன், அதனுடைய சர்ஜரி ப்ரொசீஜர் சொல்ல அவன் எழுதிட்டே இருப்பான். திடீர்னு நான் அது நிறுத்திட்டேன்னா அவளும் நிறுத்திடுவேன். ஏமா மீதி நீ எழுதி சார் எனக்கு என்ன சார் தெரியும், நீங்கள் சொன்னா தான் சார் நான் எழுத முடியும். அதுபோல தான் மத்தேயு பேனாவை எடுக்கிறார், எப்படி அதை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆவியானவர் சொல்றாரு. அதனாலதான் இந்த நிருபம் அப்படின்னு பார்க்கிறோம். லெட்டரா? லெட்டர் தான். ஆனா எழுத வைக்கிறது ஆவியானவர். தேவனுடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் 2 தீமோத்தேயு 3:16 தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்னாவாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியாகவும் இருப்பதற்கு அவைகள் உபதேசத்திற்கு. ஃபர்ஸ்ட் டீச்சிங். பைபிள் இல்லாதபடி நிறைய பேர் வாழ்றாங்க. ஒரு சகோதரி, அவங்க பையனுக்கு கை ஃப்ராக்சர் ஆச்சு, சின்ன பையன், கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ அவன் சர்ஜரி பண்ணும்போது அந்த அம்மா அந்த நேரத்தில் கதறி 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 அழகிறத பார்க்கணும்ப்பா. சரி என்ன சார் இப்படி கை போச்சு பையனுக்கு, சர்ஜரி பண்ணணும், சரியாயிடுச்சு. கிறிஸ்தவ நான் கேட்டேன், நீ பைபிள் வாசித்தியானு? அப்படியே திருதுன்னு முடிக்குது. இந்த பையன்ட்ட கேட்டேன், அப்போ நல்லா வச்சு பெரிய பையன், உங்கள் அம்மா எங்கள் அம்மா பைபிள் வாசி நான் பார்த்ததே இல்லை சார் அப்படின்ட்டு. இப்போ லாஸ்ட்டாக எல்லாம் சூச்சர்லாம் எடுத்தாச்சு, பையன் நல்லா ஷர்ட்லாம் போட்டுட்டு ஸ்டைலாக வந்திருக்கான், ஃபிட் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 2 மாதம் கழிச்சு வந்தால் போதுமான்ட்டு. நான் கேட்டேன், நீ பைபிள் வாசிச்சாமா இன்னைக்கு? நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அவங்களுக்கு இந்த பைபிள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நற்கிரியை செய்ய அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படைப்பதற்கும் பிரயோஜனமா இருக்குது. அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா பைபிள் வாசிக்க மாட்டாங்க. சரி, அது அவங்க பிரச்சனை. இந்த வேத வாக்கியத்துல தேவாவியான எழுதுற நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பைபிள் அட்டை டு அட்டை, ஒரு கிரேக்க வார்த்தை லோகாஸ். லோகாஸ் அப்படின்னா பைபிள்ல இருக்கிற தேவனுடைய வார்த்தை அட்டை டு அட்டை, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துறாரு. ஆனா இன்னொன்னு இருக்குது, ரேமா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ரேமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தை ஒரு நபரை நோக்கி போகும். இது தேவனுக்கு ஸ்பெஷல் வேர்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 29வது வசனத்துல பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே நீரையானால் எனக்கும் கடல் மேல் நடந்து வர ஆசை. பேதுருவே வா என்றார். இந்த வாங்கிறது ரேமா வார்த்தை. அது யாரை நோக்கி போகுது? பேதுரு நோக்கி. கப்பல் போட்ல மற்ற சீசன் இருந்தாங்களா? எஸ் இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு கிடையாது. யோவான் 11வது அதிகாரம் 43 வசனம், லாசருவே வெளியே வா. அந்த கல்லறைக்குள்ள அநேக டெட் பாடிஸ் இருந்துச்சு. ஆனா இது யாரை நோக்கி போகுதுன்னா ரேமா வார்த்தை. சரி, இது ரெண்டையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வேதத்தை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவ ஆவியானவர். ஆனா 5 ஆகமத்தை எழுதுறது மோசே எழுதுறார். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல, யாத்ராகமம் 2:12 அவர் ஒரு எகிப்தியனை கொல்றதை அவரே எழுதுறாரு. இங்க பாக்குறாரு, அங்க பாக்குறாரு, மேல பாக்குற, வெட்டி கொன்னு மண்ல போச்சிட்டார். இப்ப அவர் எழுதியிருந்தார்னா இதை நைசா என்ன செய்வாரு? கட் பண்ணிருப்பாரு. அப்ப தேவ ஆவியானவர் எதை எழுத சொல்றாரோ அதை அவங்க மறைக்காம எழுதுறாங்க. அதனாலதான் அது தேவ ஆவியானவர் எழுதுறது. மோசே தான் எழுதுறாரு, மோசே பேனா தான் பிடிச்சிருக்காரு, ஆனா எழுதுறது ஆவியானவர். சரி, அடுத்து இல்ல நம்ம பாக்குறதுன்னா சரித்திர புஸ்தகங்கள். ராஜாக்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எந்த ராஜா ஆண்டாரு, எந்த ராஜாவுடைய ஆளுகள் என்ன நடந்துச்சு 2ஆ பிரிக்கிறாங்க. சமாரியா, யூதா 2 தேசத்தை பாக்குறோம். பிரிச்சு இஸ்ரேலுங்கிற ஒரு தேசம் இருக்குது. அப்படி என்னென்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு இன்னைக்கும் எந்த சரித்திர ஆசிரியர்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப ராஜாக்கள் சரித்திர புஸ்தகம் இருக்குது. பாடல்கள் இருக்குது. உன்னத பாட்டு. உன்னத பாட்டை புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டம். எழுதின சாலமோனுக்கே அந்த ஆவிகள் அர்த்தம் தெரியாது. ஆனா அதுல இருக்கிற அளவில்லாத பொக்கிஷத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு அதை வாசத்தான் புரியும். சரி, அதுக்கப்புறம் இந்த வேதத்துல என்ன இருக்குன்னா பெரிய தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசி.
ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல். பெருசுனா வால்யூம் ஆஃப் த புக் வச்சு தான் சொல்றாங்க. அதில் எல்லாமே வேத வசனம் தான். சின்ன தீர்க்கதரிசி ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியால இருந்து மல்கியா வரை வருது. மல்கியால இருந்து மத்தேயு வரை 400 வருஷம் இருந்த காலங்கள். இதை இப்படி நம்ம டிவைட் பண்ணி போகணும். சரி, இந்த வேத வசனத்துல ஹீரோ யார் அப்படின்னு கேட்டா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அதுல சந்தேகமே இல்லை, ஹீரோ. இந்த ஹீரோவை குறித்து 2 வகையான தீர்க்கதரிசனங்கள் இந்த வேதத்துல பார்க்கலாம். ஒரு தீர்க்கதரிசனம் என்ன சொல்லணும்னா, அவர் வரப்போகிறார், வந்து முடித்ததை காட்டும். ரெண்டாவது வருகையை கொடுத்திருக்கும். அப்படி பல தீர்க்கதரிசனங்கள் இருக்குது. ஆனாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் மட்டும் நான் காட்ட போகிறேன். பழசு புதுசு ரெண்டுமே ஒண்ணு. வாசிப்போமா? ஏசாயா 9வது அதிகாரம். இது நிறைவேறி முடிந்த தீர்க்கதரிசனம் இருக்குது, வரப்போறது 9வது அதிகாரம் 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்துட்டாரு. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டாரா? எஸ், கொடுக்கப்பட்டார். இது ரெண்டுமே ஏசாயா பார்க்கல, ஏசாயா எழுதுறாரு. நமது காலத்துல அது நிறைவேறிச்சு. ஆனா கர்த்தருவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இதெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கு. அடுத்தது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கோ என்றைக்கும் அவருக்கு கொடுக்க போகிறார். இது இனிமேல் நடக்க வேண்டிய தீர்க்கதரிசனம். 2 தீர்க்கதரிசனம் இந்த வேதத்தில் இருக்குது. ஒவ்வொரு தீர்க்கதரிசனமும் நீங்க வாசிச்சு அதை ஆசீர்வாதத்தோட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இன்னொரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசனத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். தானியேல் 7வது அதிகாரம் 9வது வசனம். தானியேல் பார்க்கிறார். தானியேல் காலத்துல இயேசு கிறிஸ்து மாமிசத்துல வரல. ஆனா இங்க 2 பேரை நான் உங்களுக்கு காட்ட போறேன். பிதாவாகிய தேவனையும் நம்ம பார்க்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கலாம். இதெல்லாமே தானியேலுக்கு ஆவியானவர் சொல்லி எழுதுற காரியம். சரி, நான் பார்த்து கொண்டிருக்கலே சிங்காசனங்கள் பன்மையில வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். இது பிதாவாகிய தேவன். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போன்றது. அதே நேரத்தில் 13 வசனம், தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கல, ஏதோ மனுஷ குமாரனுடைய சாயலாக ஒருவர் வானத்து மேகங்களோடு வந்திருந்தார். வானத்து மேகங்களோடு அவங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கு, இதோடைய வெஹிக்கிள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேகத்தோட வருவார். அதே மாதிரி வர்றார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், வாழ்ந்து சமீபத்திலே கொண்டு வரப்பட்டார். சகல ஜாதிகளும் ஜனங்களும் பாஷைகளும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜனும் கொடுக்கப்பட்டது. அந்த கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தவும் அவருடைய ராஜ்யம் அழிவில்லாத ராஜ்யம் இருக்கு. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு டைட்டில். அது என்ன டைட்டில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷ குமாரன் 13. இந்த மனுஷ குமாரனுங்கிற டைட்டில் யாருடைய டைட்டில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் டைட்டில். டைட்டில் என்னங்க? என்ன நான் சொல்லும் போது உங்க பேர் என்னங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் என்னதான் சொல்லணும்னா, என் பெயர் டாக்டர் சிஜித் லைசாண்டர். டாக்டர்னு நான் சொல்லிதான் சொல்லணும். அதனுடைய பட்டம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்த கன் லைசன்ஸ் காண்டி ஒரு டஃப்பான ஒரு போலீஸ் ஆபீசர் தந்தார். நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். அவர் ஃபைலை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் என்ன செய்யறேன்னு பார்க்குறாரு. நான் உட்கார மாட்டேன். நான் நின்றுகிட்டே இருக்கேன், உட்காரல. நான் அது எனக்கு ஒரு நிமிஷம் அவர் ஆக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் சொன்னதுனால நான் உள்ளே வந்திருக்கேன். என்னை டெப்த் பார்க்குறாரு. நான் நின்றுக்கிட்டே இருக்கேன். உட்காருங்க. நான் உட்கார்ந்தேன். உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த பேர் சிஜித் லைசாண்டர் அப்படின்னு நான் சொன்னேன். டாக்டர் சொல்லலை. அப்படியே பார்த்தாரு. நீங்க டாக்டர் சிஜித் லைசாண்டர் தான் நான் சொல்லணும் அப்படின்னாரு. நான் பர்பஸா அப்படி சொல்லலை. ஏன்னா இந்த ஆள்கிட்ட நான் டாக்டர்னு சொன்னா உங்க பேரை கேட்டா என்னதுக்கு தொழில சொல்லுவார். இப்போ இது டைட்டில். இந்த டைட்டில் நான் யூஸ் பண்றது எனக்கு தெரியும் எப்ப இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு இந்த டைட்டில் ரொம்ப பிடிக்கும். மனுஷகுமார்ங்கிற டைட்டில். மத்தேயு 16வது அதிகாரம்
13வது வசனத்துல தம்முடைய சீஷர்களை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்ற மனுஷகுமார். தானியேலை பார்த்த மனுஷகுமார்ங்கிற டைட்டில் அவருக்கு மனுஷனாக வந்தவர் கடவுளா ஆம் கடவுள் மனுஷனாக மனுஷகுமார் இந்த டைட்டில் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா 16 வசனத்துக்கு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இதான் ரைட் வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு எங்க இருந்து ஒன்றும் பரத்துல தோணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வெளிப்பாடு பரத்திலிருந்து என் பிதா உனக்கு வெளிப்படுத்துகிறது. பிதா உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கும், எனக்கு கொடுக்கும். அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைச்சா தான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஓட்டம் சீராக நம்ம ஓட முடியும். சரி, இந்த வெளிப்பாடு மனுஷகுமார்ங்கிற ஒரு டைட்டில் நம்ம எங்கேயும் பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 26வது அதிகாரம் 63 26 63 என்கொயரிக்கு வந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் இயேசுவை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா, அதை எங்களுக்கு சொல்லுகிறார். அதற்கு இயேசு, நீ சொல்றபடிதான், எஸ், அன்றியும் மனுஷகுமாரன் சகல வல்லமையும் வலது பாசத்தில் விட்டுவதை நீ காண்பாய்ங்க, மேகங்களோடு வருவதை நீ காண்பாய்ங்க. மனுஷகுமாரன் தன்னை வெளிப்படுத்தும் போது தானியேல சொன்ன தீர்க்கதரிசனம் அதே டைட்டில அவர் யூஸ் பண்றார். கடைசி வரை அதே தான் அவருக்கு. சரி, இப்ப ஒவ்வொரு நிருபமும் சரி, இப்ப நிருபத்தில் சுவிசேஷத்தை நம்ம பார்த்துட்டு அப்புறம் நிருபத்துக்குள்ள போயிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் பேக்ரவுண்ட் தெரிஞ்சா தான் தெரியும். ஒவ்வொரு நிருபமும் எழுதப்பட்டது ஒரு நோக்கத்தோடு எழுதப்பட்டது. அந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு எழுதப்பட்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு ராஜா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷமும் 4 கோணத்துல இயேசுவை காட்டுது. எங்க ஹாஸ்பிட்டல் இருந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா என் தம்பி ஒரு ரெவல்யூஷன் கொடுத்துருப்பாரு. அங்க டெக்கரேஷன் இருக்கும், லைசன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல போர்டு இருக்கும், 24 மணி நேரமும் வேலை நடக்குங்கிறத அங்க எழுதி வச்சிருப்பாரு ஃப்ரண்ட்ல. சைட்ல பார்த்தா தெரியாது, இந்த சைட்ல பார்த்தா தெரியாது, பின்னாடி பார்த்தா வேற தெரியும். அது போல 4 கோணத்துல இயேசுவை பார்க்கும்போது மத்தேயு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ராஜாவாக. 2வது அதிகாரம் 2 யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? யூதருக்கு ராஜா. மத்தேயு இவரை ஒரு ராஜாவாக காட்டுறார். 11வது வசனத்துல அவரை பார்க்க வர்றவங்க என்ன கொடுக்குன்னா, தங்களுடைய பொன்னையும் கோல்ட கொடுக்கிறாங்க. மத்தேயு இவர் ஒரு ராஜாவாக காட்டுகிறார். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? நீ யூதனுடைய ராஜாவா? முடிக்கும் போது அதே டைட்டில் தான் முடிக்கிறார். சரி, மார்க் நம்ம பார்ப்போம். மார்க் எழுதப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு கீ வசனம் 10வது அதிகாரம் 45 வசனம். மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வரவன். நீ என் கால் அமைக்க விடு, எனக்கு அதை செய்ய அதெல்லாம் கிடையாது. ஊழியம் செய்யும்படியும் அநேகரை மீட்கும் பொருளாக தமது ஜீவனை கொடுக்க வந்தார். மத்தேயுல நீங்க வாசிச்சீங்கன்னா, மத்தேயு ஆரம்பிக்கும் போது ஒரு வம்ச வரலாறு பட்டியலோட இருக்கும். லூக்கால வம்ச வரலாறுல பட்டியல் இருக்கும், ஆனா மார்க்ல இருக்காது. காரணம், இவர் ஒரு வேலைக்காரன், ஒரு புல். உங்க வீட்டில் ஒரு வேலை இருக்குது, பெயிண்ட் அடிக்கிறது. என்ன சம்பளத்தை கொடுத்து அனுப்பிடுங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குதுன்னா, நீ எந்த ஜாதியா நீ கேட்காம கொடுக்க மாட்டீங்க பொண்ணு. அதுபோல இங்க நம்ம பாக்குறோம், எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங் பாருங்க, தேவனுடைய குமார் அப்படியே டக்குன்னு செய்திக்குள்ள வந்துடுறாரு. இது மத்தேயு, மார்க். லூக்கா நம்ம ஒரு மனுஷனாக பார்க்கிறோம். மனுஷன், ஒரு ஹியூமன் பீயிங்க்கு என்ன ஒரு நோய் வரும். நான் உங்களுக்கு வைத்தியன் லூக்கால கொடுக்கும்போது ஒரு 10 அதிகாரத்துக்கு நான் இந்த 1/2 மணி நேரம் எனக்கு காணல. அவ்வளவு நோய்களை குறித்து சொல்றாரு. எங்க ப்ரொஃபசர் டாக்டர் R.R. ஷா, ஆர்த்தோபெடிக் சர்ஜன்,
அவர்கிட்ட ஒரு சிலர் கேட்பாங்க, சார் ஏன் சார் எங்களுக்கு மட்டும் கால் வலி இருக்கு? அவர் சொல்லுவார், நீ ஒரு ஆமையாய் பிறந்தால் உனக்கு கால் வலி வராது அப்படின்னு. என்ன சார் சொல்றீங்கன்னு, உனக்கு ஆமை தெரியுமா? தெரியும் சார். ஆமை என்னைக்காவது ஆஸ்பத்திரியில் போய் எனக்கு கால் வலி இருக்குன்னு சொல்லுமா? சொல்லாது. ஒரு மனுஷனா பிறந்தா ஒரு நோய் வரத்தான் செய்யும். எனக்கு வரும், எனக்கு வராமல் இருக்காங்க. பிறகு எதுக்கு நீ என்கிட்ட கேட்கற அப்படின்னு. இப்ப லூக்கா ஒரு மனிதனாக காட்டுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால இது ஒரு டைட்டில். கரெக்ட். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் பார்ப்போம். யோவான்ல நேரா போக்கஸ் எங்க இருப்பாங்க? மேல நேரா பரலோகத்துக்கு காட்சியா காட்டுறாங்க. லூக்கா 1:1, சரி, யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அது தேவன். நேரா மேல பரலோகத்துக்கு மேல போய் ஆதி வார்த்தை. இது ஒரு திருத்துவத்தினுடைய இணைப்பை ஆரம்பிக்கிறார். பரலோக தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எங்க இருந்து வந்தார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்படின்னா பிரிக்க முடியாதவராக வந்தார், பிரிச்சுட்டாங்க. தேவனா இருந்ததுன்னா மூக்கு மாதிரி பிரிக்க முடியாது. இப்ப பாக்கெட்ல பணம் வச்சுக்க, இது பிரிக்க முடியும். தேவனிடத்தில் இருந்தார். அந்த வார்த்தை மாமிசமாகி, அது என்ன செஞ்சு மாமிசம் மாறிடுச்சு. மாமிசத்துல வந்த கடவுள் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணவர். எங்க வானத்துல பர்வத்துல இருந்தாரு, ஆதியில மாமிசம் மாறி எங்க நமக்குள்ள வச்சார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் முழுவதும் பாத்தீங்கன்னா இங்க வம்ச வரலாறு இங்க பார்க்க முடியாது. கடவுளுக்கு வம்ச வரலாறு கிடையாது. இவர் மனிதனா? எஸ், மனிதன். 100% மனிதன், ஆனா 100% கடவுள். இதை விளக்குறது தான் யோவான். யோவான்ல நீங்க ஒவ்வொரு அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒரு உன்னதத்துல பார்க்கலாம். ஒரு அதிகாரத்தை, ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே வாசிதான், திரும்ப வாசிக்கலாம். 11வது அதிகாரம் 25வது. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். உயிர்த்தெழுதல் மரணத்துக்கு அப்புறம் உள்ள ஒரு சத்தியம். இது பரலோகத்துடைய சத்தியம். இது நீங்க மத்தேயுல பார்க்க முடியாது, லூக்கால பார்க்க முடியாது. ஆனா இங்க மட்டும் சொல்லுவார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரிப்போம், ஆனா பிழைத்திருப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கு மரியாதை. இதை நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு அவன் நீர் உலகத்திலே வருகிறவராகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பரலோக சத்தியத்தை ஃபுல்லா எழுதியிருக்கிறோம். நம்ம மீதியை நம்ம நாளைக்கு தியானிப்போம். இன்னைக்கு நம்ம நிருபத்துக்குள்ள வரல, நிருபத்துக்குள்ள இன்ட்ரடக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் குறைவமுள்ள பிதாவே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. நிருபம் வேத வாக்கியத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.